يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. மார்க்க விளக்க கேள்வி பதில் விஷயக்கூடிய முதல் கேள்வியாக எங்களுக்கான கேள்வி, நயவஞ்சகர்கள் எத்தனை முறை வேதனை செய்யப்படுவார்? 2 முறை. 9வது அத்தியாயம் 101வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நயவஞ்சகர்கள் குறித்து பேசுகிறார். உங்களை சுற்றியுள்ள கிராமவாசிகளிலும் மதீனாவாசிகளிலும் நயவஞ்சகர்கள் இருக்கின்றனர். அவர்கள் நயவஞ்சகத்தில் பிடிவாதமாக இருக்கின்றனர். நீர் அவர்களை அறிய மாட்டீர், நாமே அவர்களை அறிவோம். அவர்களை இருமுறை வேதனை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நயவஞ்சகர்கள் குறித்து பேசுகிறார். இஸ்லாமிய பார்வையில இறை மறுப்பாளர்கள் இழிவானவர்கள், தண்டனைக்குரியவர்கள். ஆனால் இறை மறுப்பாளர்களை விட மோசமானவர்களாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கக்கூடிய நபர்கள் நயவஞ்சகர்கள். இறை மறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை இருக்கும். என்னுடைய கொள்கை இதுதான், இந்த கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கொள்கையில் இருப்பாங்க. ஆனால் நயவஞ்சகர்கள் எப்படி தெரியுமா? நீங்க சொல்றீங்களா, இதுவும் சரிதான். இறை மறுப்பாளர்கள் சொல்றாங்க, அதுவும் சரிதான். யார் எப்படி சொன்னாலும் அதை கேட்சா போல அவர்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள். அவங்க வெளிப்படையாக நயவஞ்சகம் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களையும் கூட நயவஞ்சகத்தன்மை இருந்திருக்கு. மற்ற கொள்கை கொண்டவர்கள் இணை கற்பிக்கக்கூடிய நபர்களோடு சேரும் பொழுது, ஆமா நீங்க சொல்லக்கூடியது சரிதான் என்று சொல்கிறார்கள். தௌஹீத்வாதிகளிடத்தில் பேசும் பொழுது, ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது, எப்படிதான் சொல்றான், அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க. நம்மிடத்தில் பேசும் பொழுது, தௌஹீத்வாதிகளிடத்தில் பேசும் பொழுது அவர்களை பற்றி இழிவாக பேசுவார்கள். அவர்களிடத்தில் பேசும் பொழுது நம்மை பற்றி இழிவாக பேசுவார்கள். இவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், இவர்கள் நயவஞ்சகர்கள். இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் 2 மடங்கு வேதனை உண்டு. இறை மறுப்பாளர்களுக்கு 1 மடங்கு வேதனை என்றால், இந்த நயவஞ்சகர்களுக்கு யாருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் 2 மடங்கு வேதனை உண்டு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் வாயிலாக நமக்கு பதிவு செய்கிறார். அடுத்த ஆண்களுக்கான கேள்வி. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க ஒரு சபை ஒழுங்கா இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபி பதிவு செய்யறாங்க ஹதீஸ்ல, ரசூலுல்லாஹ் மார்க்கம் குறித்து பேசும் பொழுது அவர்களுடைய ஆர்வத்தினுடைய வெளிப்பாடாக ரசூலுல்லாஹை சுற்றி அமர்ந்திருப்பாங்க. நெருக்கமாக, அந்த இடைவெளி இல்லாம சஹாபி பதிவு செய்யறாங்க. எங்களுக்கு இருந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடாக நபிகளார் ஒரு வார்த்தையை பேசுறாங்க அப்படின்னா அவர்களோட நெருக்கத்தை நாம் இருப்போம். கேப் இருக்க அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த ஆர்வத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தரக்கூடிய வேண்டும். தெரியுமா? அதுவா செய்யும். ஆண்களுக்கான கேள்வி, தர்மத்தின் நோக்கம் என்ன? தர்மத்தின் நோக்கம் என்ன? தர்மம் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன சொல்லி? நரகத்தை விட்டு பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நோக்கம். இந்த திருமறை பகுதியில் நான் கொடுத்த இந்த பகுதியில் சொல்லப்பட்ட பாவங்களை அழிக்கக்கூடியது. குர்ஆனை எழுதாதீங்க. சரி, 9வது அத்தியாயம் 103வது வசனம். அதாவது தர்மம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு இஸ்லாமியரும் தர்மத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு மூக்கிற்கும் கணக்கு செய்து இந்த தர்மத்தை கொடுக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க.
தர்மம் கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் சொல்றது, நபி அவர்களுடைய செல்வங்களில் இருந்து தர்மத்தை எடுப்பீராக, தர்மத்தை எடுத்து கொடுங்க. ஏன் கொடுக்கணும்? அதன் மூலம் அவர்களை நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக்கி அவர்களை தூய்மையாக்குவீராக. பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்க, அவர்களை அப்பழுக்கற்றவர்களாக்கி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு அமல் இந்த தர்மம். நாம் தெரிந்தோ தெரியாமோ செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு செயல் இந்த தர்மம். அதனால சொன்னாங்க, நோன்பு பெருநாள் தர்மம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. அதுக்கு அரபில என்ன? பெருநாள் தர்மம். ஃபித்ரா. ஃபித்ராவுடைய நோக்கம் என்ன? ஏழைகள் பட்டி இருக்க கூடாது, அது ஒரு நோக்கம். இரண்டாவது, ரமலான் மாதத்தில் நாம் செய்த தவறுகளுக்கான பரிகாரமாக ரசூலுல்லாஹ் இந்த நோன்பு பெருநாள் தர்மம் சொன்னாங்க. அது நோன்பு பெருநாளுக்கு பொருந்தும். மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான பரிகாரமாக நாம் செய்யக்கூடிய தர்மங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். நீங்க தர்மத்தை எடுத்து மக்களுக்கு கொடுங்க. என்ன நோக்கத்துக்காக? இதன் மூலமாக அவர்களை நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக்குவீர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை போக்குகிறீர்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய தீமைகளை போக்கக்கூடிய ஒரு அகலாக இது அமையும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பதிவு செய்கிறார். அடுத்ததாக பெண்களுக்கான கேள்வி, பெரும் மகிழ்ச்சி கொள்ள தகுதி வாய்ந்த ஒப்பந்தம். பெரும் மகிழ்ச்சி கொள்ள தகுதி வாய்ந்த ஒப்பந்தம். ஒப்பந்தம் தெரியும்ல, வியாபாரத்துக்காக ஒப்பந்தம் போடுறது, ஒரு பூ கொடுக்கல. கொஞ்சம் சரியா சொல்றீங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வீராவும் பூர்ணாவும் ஓரான்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம். ஒரு ஒப்பந்தத்தை இறைநம்பிக்கையாளர்கள் போட்டு சரியா சொன்னீங்க. அதாவது இறைநம்பிக்கையாளர்களிடத்துல அல்லாஹ் ஒரு ஒப்பந்த வியாபாரத்தை செஞ்சிருக்காங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இறைநம்பிக்கையாளர்களுடைய செல்வம் மற்றும் அவர்களுடைய உயிருக்கு ஈடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை வழங்குகிறான். நம்ம 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம். இது நமக்கும் அந்த சம்பந்தப்பட்ட கடைக்காரருக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம், ஒரு வியாபாரம். அல்லாஹ் பேசுகிறான், நாமும் இறைநம்பிக்கை கொண்ட அடியார்களும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம். என்ன ஒப்பந்தம்? இந்த இறைநம்பிக்கை கொண்ட அடியார்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உயிரால் தியாகம் செய்ய வேண்டும், தன்னுடைய பொருளாதாரத்தால் தியாகம் செய்ய வேண்டும். யார் இவ்வாறு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த செயலுக்கு ஈடாக நாம் சுவனத்தை வழங்குவோம். எப்படிப்பட்ட சிறந்த வியாபாரம்! அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் பேசும் பொழுது, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஒப்பந்தத்தின் வாயிலாக மகிழ்ச்சி அடைகிறீர்கள். ஒரு வியாபார ஒப்பந்தம் கிடைக்குது, அதிகமான லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்குது அப்படின்னா சாதாரணமாக எல்லா மனிதர்களுமே மகிழ்ச்சி அடைவாங்க. பரவாயில்ல, ரொம்ப குறைவான ஒரு உழைப்பின் மூலமாக அதிகமான லாபம் நமக்கு கிடைக்குது, குறைவான ஒரு முதலீட்டின் மூலமாக அதிகமான லாபத்தை பெற்று தரக்கூடிய வியாபாரம் மகிழ்ச்சி அடைவுள்ள. அதே போன்ற அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதாலும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத, அதற்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த சுவனத்திற்கு ஈடாக நீங்க எவ்வளவு பொருளாதாரத்தை தியாகம் செய்தாலும் குறைவான். அதான் சொல்றான், குறைவான முதலீட்டின் மூலமாக அதிகமான லாபத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆனால் அந்த குறைவான முதலீட்டை கொடுப்பதற்கும் கூட இன்றைக்கு அதிகமான இஸ்லாமியர்கள் முன்வருவது கிடையாது. ஒரு தர்மத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவு மனசங்கடம் ஏற்படுது. கொடுப்போமா வேணாமா? நமக்கு தம்முடைய உள்ளத்திற்கு உடைய மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஆனால் ஒரு இஸ்லாமிய இதை அறிந்து கொண்டால் அல்லாஹ் இந்த தர்மத்திற்கு ஈடாக மறுமையில் சுவனத்தை வழங்குவானே, நிலையான அந்த வாழ்க்கை சுவனத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமலாக இந்த தர்மம் அமையுமே என்ற எண்ணம் ஒரு இடத்தில் அமைந்து விட்டால், பதிந்து விட்டால், தர்மத்தை கொடுப்பது சிந்திக்கவே மாட்டார். உடனடியாக
வாழ்ந்து கொடுத்துருவான். இன்னும் எவ்வளவு 1000 இடத்துல இருந்தாலும் அடுத்த நிமிடம் மரணமாக இருந்தால் அந்த 1000 நமக்கு பயனளிக்காதே. எவ்வளவு கோடிகள் நம்மிடத்தில் ஒதுக்கி வைத்திருந்தாலும் சேமித்து வைத்திருந்தாலும் அந்த கோடிகள் நமக்கு பயனளிக்காதே. என்னுடைய மரணம் என்னை வந்தடைந்தால் நான் செய்த 10 ரூபாய் தர்மம் நாளை மறுமை அல்லாஹ்விடத்தில் எனக்கு சுவனத்தை பெற்று தருவேன் என்ற எண்ணம் ஒரு இடத்தில் சரியாக மனதில் பதிந்து விட்டால் தர்மம் கொடுப்பதை யோசிக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கும். அடுத்ததாக ஆண்களுக்கான இந்த இறை நம்பிக்கையாளருக்கு நற்செய்தி. இந்த இறை நம்பிக்கையாளருக்கு நற்செய்தி உண்டு. என்னென்ன அமல்களை செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளருக்கு நற்செய்தி உண்டு. தொழுகை, ஜகாத், பொதுவா சொல்றீங்க படிக்கல. சரி, பெண்கள் பாவ மன்னிப்பு, ருக்கு, சஜ்தா, நன்மை எரிப்பிவைகள் பாடல். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அச்சத்துடைய வெளிப்பாடுதான். முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வை வணங்குவார்கள். அது ஒண்ணு. அடுத்தது மொத்தம் 6 விஷயங்கள். ஒன்று நோற்பார்கள். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் சொல்றதுனால சரி, ஓகே, சரி. அதாவது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியான் இறை நம்பிக்கை கொண்டு விட்டார் என்பதற்காக மட்டும் அல்லாஹ் சொல்றது கொடுக்க மாட்டான். நல்லா கவனிக்கணும். நாம ஈமான் கொண்டுட்டோம் அதனால வேண்டிய அல்லாஹ் மறுமையில சுவனத்தை கொடுத்துருவான் என்பது ஒரு தவறான நிலைப்பாடு. அல்லாஹ்விடத்தில் யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் சுவனம். இந்த ஒரு கருத்தை நம்ம சொல்ற இந்த கருத்து, இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவனம் என்ற இந்த ஒரு கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 80க்கும் மேற்பட்ட இடத்துல பேசுறான். திருமறை குர்ஆன் நெடுகிலும் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்கதான் வரும், யா இவர்களை நாம நம்பிக்கை கொண்ட அடியார்களே வஅமிலு ஸாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, சுவனம் உண்டு, ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த ஒரு கருத்து 80க்கும் மேற்பட்ட இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 9வது அத்தியாயம் 112வது வசனத்தில் பேசும்போது இறை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள். நல்லா கவனிக்கணும். என்னென்ன அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள், வணங்குவார்கள், அல்லாஹ்வை புகழ்பவர்கள், நோன்பு நோற்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், சஜ்தா செய்பவர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள், அல்லாஹ்வின் வரம்புகளை பேணுபவர்கள். இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுகிறாக அல்லாஹ் திருமறையில நபிகளார் சொல்றார். இறை நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு இருக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் அப்படின்ற சிந்தனை இருக்கணும். அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ர்கள் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அத மறந்துடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திக்ர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். இந்த திக்ர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா அல்லாஹ்வுடைய நற்செய்தி கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். இன்றைக்கு அதிகமான இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள். நான் சரியா இருக்கேன், நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் ஜகாத் கொடுக்கிறேன், நான் தான தர்மங்களை கொடுக்கிறேன், மற்ற மனிதர்களிடத்துல எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ற சிந்தனை வாழ்ந்து கொடுக்கும். ஆனால் ஒரு இஸ்லாமியன் தான் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையை பிற மக்களிடத்தில் போதிக்க வேண்டும். அதுவும் தலையாய அமலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறையை பதிவு செய்ய. அடுத்த அமலாக அல்லாஹ்வின் வரம்புகளை பேணுவார்கள். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் ஒரு வரம்பு விதிச்சிட்டான். இந்த வரம்புக்கு உட்பட்டு வாழணும், இந்த நேரத்துல தொழுவணும், இந்த நேரத்துல தான தர்மங்களை கொடுக்கணும் என்று ஒரு வரம்பை அல்லாஹ் விதிச்சிட்டான் அப்படின்னா அந்த வரம்புக்கு உட்பட்டு நம்ம வாழணும். சில நேரங்கள்ல என்னுடைய நிபந்தனைகளால என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஒரு சில விஷயங்களை மாத்திப்பேன் என்ற சிந்தனை ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியாமல் இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ்வுடைய வரம்பு என்று வரக்கூடிய நேரத்துல
நான் சரியாக இருக்கணும் என்ற நீயத்து மனதில். அடுத்ததாக மார்க்க திறனாய்வு கேள்வி பதில் நிகழ்ச்சியுடைய போராட்ட களத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பகுதியினரை நம்முடைய கல்வி மடங்களை பொதுவாக இருக்க சொல்வதில் காரணம் என்ன? நல்லா கவனிங்க. போராட்ட களம் ரசூலுல்லாஹ் காலத்துல, இந்த காலத்துல போர்க்களத்திற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம இருக்கணும். நாட்டிற்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது. இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துல போருக்கு அனுமதி இருந்துச்சு. அதன் அடிப்படையில அது ஒரு சாதாரண ஒரு உரிமை மீட்பு நிகழ்வாகவும் அந்த போர்க்களத்தில் இருந்துச்சு. அதனால இந்த போர்க்களங்கள்ல உதாரணம் சொல்லும் பொழுது எல்லா மனிதர்களுமே புறப்பட்டு போயிடாதீங்க, ஒரு பகுதியில உங்களுடைய நண்பர்கள் இருங்க. ஏன் இருக்கணும் அப்படின்றத அல்லாஹ் சொல்லும் பொழுது அதனுடைய பதிலாக 9வது அத்தியாயம் 122வது வசனம், இறை நம்பிக்கையாளர்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லக்கூடாது, புறப்பட்டு செல்லக்கூடாது. அவர்களில் ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு பிரிவினர் மட்டும் புறப்பட்டு இருக்கலாமே, ஒரு பிரிவினர் மட்டும் போயிட்டு மற்றொரு பிரிவினர் அந்த பகுதியில் இருந்திருக்கலாம். ஏன் இருந்திருக்கணும்? ஏனெனில் அவர்கள் மார்க்க கல்வியை கற்று நமது கூட்டத்தாருடன் அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களை எச்சரிப்பார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில தன்னுடைய உரிமையை மீட்பிற்காக ஒரு முயற்சி செய்யாமல் மாபெரும் ஒரு அமலாக பார்க்கப்படும். நம்முடைய நாட்டுல நமக்கான உரிமைகள் குறைக்கப்படுது, நம்முடைய உரிமைகள் அபகரிக்கப்படுகின்ற நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம மாற்றம் முறையை பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்முடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் மாபெரும் அமலாக பேசுகிறது. அப்படிப்பட்ட அந்த அமலுக்கு ஈடாக அல்லாஹ் பேசுகிறார், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது. ஒரு சாரார் போருக்கு போறாங்களா, மற்றொரு சாரார் மார்க்க கல்வியை படிங்க. நீங்க படிச்சு அந்த சாரார் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் அந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் போராட்ட களத்திற்கு செல்வதற்கு சமமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, ஆண்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஊகத்தை பின்பற்றக்கூடியவர் இறைமறை வசனங்களை மறுப்பதன் காரணங்கள் என்ன? ஊகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு உண்மைகளை அறியாம இப்படிதான் நடந்திருக்கும், இவருக்கு எந்த ஆதாரம் தெரியாது, எந்த உண்மையை அறிந்திருக்க மாட்டார், ஆனாலும் அது அப்படிதான் நடந்திருக்கு, தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், அப்படிதான் நடந்திருக்கும் என்று உண்மைகளை அறியாம தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அது ஊகம். அப்ப அந்த ஊகத்தை பின்பற்றக்கூடியவங்க இறைமறை வசனத்தை பின்பற்ற மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்க. ஏன் ஏற்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அதனுடைய பதிலாக 10வது அத்தியாயம் 39வது வசனம், இவ்வேதத்தை பற்றிய அறிவை அவர்கள் முழுமையாக அறியாததாலும். ஏன் இருக்கிறார் அப்படின்னா, இவ்வேதத்தை பற்றிய அறிவு அவர்களிடம் முழுமையாக இல்லை, இதன் விளைவு அவர்களிடம் வராததாலும். இந்த மார்க்கத்தை கற்றுக்கல, மார்க்கத்தை ஏற்றுக்கல, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாததினால் ஏற்படக்கூடிய விளைவை அவர்கள் அறிய. மறுமையில் என்ன தண்டனை, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவான் என்பதை அவர்கள் அறியாததினாலும் அவர்கள் பொய் என கூறுகின்றனர். அவர்கள் இந்த திருமறை வசனங்களை பொய்ய சொல்றாங்க. என்ன காரணம்? ஒண்ணே மார்க்க கல்வி அவர்கள் அந்த திருமறை வசனங்கள் என்ன சொல்றது என்று படிக்கல. படித்திருந்தால் அவர் சொல்ல மாட்டார்கள். மற்றொரு காரணம், நாம் இதை மறுக்கிறோம், இதை மறுத்தால் அல்லாஹ்விடத்தில் என்ன தண்டனை இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. இதனால் அவர்கள் குர்ஆன் வசனங்களை பொய் என கூறுகின்றனர். அடுத்ததாக பெண்களுக்கான முதல் கேள்வி, இறை நிராகரிப்பு கொள்கை வாழ்வோரின் உள்ளங்களில் குர்ஆன் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? இறை நிராகரிப்பு கொள்கையை ஒருத்தன் வாழறாங்க அப்படின்னா அவர்களிடத்தில் ஒரு திருமறை வசனங்கள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதனுடைய பதிலாக 9வது அத்தியாயம் 125வது வசனம், தமது உள்ளங்களில் நோயுள்ளோருக்கோ அவர்களின் இறை மறுப்பு எனும் அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அறிவுறுத்தியது. இறை நம்பிக்கை கொண்ட அடியாரிடத்தில் ஒரு திருமறை வசனம் சொன்னால் என்ன செய்யணும்? அது இறை நம்பிக்கை கொண்ட அடியாரிடத்தில் ஒரு திருமறை வசனம் என்ன தாக்கத்தை ஏற்படும்? இறை அச்சத்தை அதிகரிக்க வேண்டும். ஜாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும், இறை அச்சம் அவர்களுக்கு அதிகரிக்கும். அப்ப ஈமான் கொண்ட அடியார்களிடத்தில் ஒரு திருமறை வசனம் சொல்லப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும், இறை அச்சம் அதிகரிக்கும். ஆனால் அதுவே இறை மறுப்பு கொள்கை வாழ்றாங்களே, நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அந்த சிந்திக்கிற தன்மையே இல்லாம சில வாழ்றாங்களே,
அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவர்களுக்கு அந்த அசுத்தம் இன்னும் அதிகமாக ஆகும். எதிரே மாட்டாங்க என்ற கருத்தை அல்லாஹ் ரப்பல் பதிவு செய்கிறார். அடுத்த இரண்டாவது கேள்வியாக, ஒருவரிடம் ஊகம் கொள்ளும் தன்மை இருந்தால் அவருடைய பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்கும்? ஒரு இடத்துல ஊகம் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு, அந்த தன்மை யாரிடத்துல இருக்குதோ அவருடைய அறிவு எவ்வாறு இருக்கும்? பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு எந்த நிலையில இருக்கும்? உதாரணம் திருமறையில 10வது அத்தியாயம் 36வது வசனத்தில் பேசும்பொழுது, அவர்களில் பெரும்பாலோர் ஊகத்தையே பின்பற்றுகின்றனர். ஒரு சாரா அல்லாஹ் சொல்லி காட்டி அவர்கள் பின்பற்றுவாங்க, ஊகத்தை மட்டும் பின்பற்றுவாங்க. எந்த உண்மைகளை அறியாம ஊகமாக இப்படிதான் நடந்திருக்கும் என்ற அடிப்படையில் அவங்க நடவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்கள் உண்மையை அறிவதற்கு ஊகம் சிறிதும் பயன் தராது. உண்மைகளை என்னென்ன அறிந்து கொள்வதற்கு அந்த ஊகம் இருக்குல்ல, அது சிறிதும் பயன் தராது. அறிவை மெருகூட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை அது தடுத்துவிடும். 10வது அத்தியாயம் 36வது வசனத்தில் பேசுகிறார். அடுத்ததாக இன்றைய ஆண்களுக்கான கேள்வி, இறைவனை குறித்து பொய் செய்திகள் கூறுவோரின் இன்மை மற்றும் மறுமைகள் என்ன? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நமக்கு உலகில் நன்மை ஏற்படுவது மற்றும் தீங்கு ஏற்படுவது குறித்து அல்லாஹ்வின் அறிவுரை என்ன? இது கட்டாயம். அடுத்த பெண்களுக்கான கேள்வி. முதல் கேள்வி, அற்புதங்களை கண்ட பின்பும் இறை மறுப்பாளர்கள் மூசா நபியின் கொள்கையை ஏற்காதது காரணம் என்ன? இரண்டாவது கேள்வி, உலக ஆதாயத்தினால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட ஒரு மனிதன் மகிழ்ச்சி கொள்வதற்கு தகுதியான செய்தி எது? இது கட்டாயம். பதில் தேர்வுடைய பகுதி 10வது அத்தியாயம் 41வது வசனம் முதல் 10வது அத்தியாயம் 109வது வசனம். சந்தேகம் ஏதாவது கொஞ்சம் பதில் போட